அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நிஃப்டி வந்து ஒரு வழியாக நம்ம டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 25,625. ஸோ 600ங்கிறத நம்ம வந்து டார்கெட்டாக வந்து வச்சுருந்தேன். அதாவது ஸ்விங் டார்கெட் வந்து 24,600லேருந்து 25,600 ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும். ஸோ நான் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக இன்னைக்கு வந்து அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ இப்போ நின்றுட்டு இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா. ஸோ இதை வந்து பிரேக் அவுட் பண்ணுமா அப்படிங்கிறத ஸோ நம்ம டெக்னிக்கல்ஸ் பார்க்குறப்ப பார்க்கலாம். இந்த ஹைக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரே ஒரு ஸ்ட்ராங் காரணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஐஎன்ஆர் தான். அதாவது யூஎஸ் டாலர் விசஸ் இந்தியன் ருபி. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் வந்து இறங்கியிருக்கு 87.78. ஸோ நேற்று வந்து நல்ல ஃபால் இது. ஸோ 1.08. ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நேற்று லோவோட பிரேக் அவுட் பண்ணி காலையிலே கொஞ்சம் வந்து செல்லிங்கில் வந்து இருந்தது. இது இன்னும் கொஞ்சம் இறங்குனது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அகைன் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வந்து நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் 2000 பாயிண்ட்ஸ்லாம் மேலே கொண்டு போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இது ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் வந்து ஒரு செய்தி வந்து வெளியிட்டு இருந்தாரு. அதாவது மோடி வந்து ரஷ்யா கிட்ட இருந்து இந்த ஆயில் வாங்க மாட்டேன்னு வந்து எங்கிட்ட உறுதியா வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து கொடுத்திருந்தாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு டிமாண்ட் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து ஸோ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சுமூகமாக போக போகுது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்னால ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து மேலே வந்து வந்திருக்கு. ஸோ மற்றபடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெட் ரேட் கட். ஸோ இதை பேஸ் பண்ணி ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் தொடர்ந்து growth தான் ஆகும் கொஞ்சம். ஸோ அங்கங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் இருக்காது. பட் நல்லா போயிட்டு இருக்க, அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல்ஸ் இது ரெண்டுமே சேர்றப்ப கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து தேடக்கூடாது. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கொஞ்சம் சொதப்பினாதான் அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகுமே தவிர, ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறப்ப அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு தான் போகும். ஸோ நாளைக்கு வந்து எந்த மாதிரி நடக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நியூஸா ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கிறது அப்படின்னா சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு ஒன்று பேசுவார், நாளைக்கு ஒன்று பேசுவார். ஸோ நாளைக்கு ஏதாவது நியூஸ்ல வந்துட்டு ஏன்பா நான் தானே ஆயில் வாங்கணும்னு சொன்னி நீ வாங்காம இருப்பியா, நீ பாட்டு வாங்க வேண்டியது தானே, எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், யூஆர் ஐ ஆம் யுவர் ஃப்ரெண்ட் இந்தியா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் நியூஸ் மாதிரி தான் வரும். ஸோ இவர் சொல்ற நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மார்க்கெட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதே தவிர இது நாளைக்கே நடக்குமா, மறுபடியும் ஏதாவது ஒரு பாசிட்டிவா நம்ம இந்தியா பற்றி பேசுவாரா அப்படின்னா எந்த ஒரு கேரண்டியுமே கிடையாது. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் கண்டிஷன்ஸ்ல வந்து நிற்குது. ஸோ பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஆல் டைம் வந்து 27,369.80 இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 27,429.75. ஸோ ஃபின் நிஃப்டி ஒரு புது ஆல் டைம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. மிட் கேப் நிஃப்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட். ஸோ இது எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி நேற்று மாதிரி தான், இது மந்த்லி கான்ட்ராக்ட்ல கொஞ்சம் ஈக்குவல் க்ளோசிங் இருந்திருக்க தவிர, ஸோ மற்றபடி நிஃப்டி 50, சென்செக்ஸ் இதெல்லாம் வீக்லி கான்ட்ராக்ட்ல பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சி ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3150 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் அட்வான்ஸ் வந்து 1810, டிக்ளைன்ஸ் வந்து 1261, அன்சேஞ்ச் வந்து 109. கிட்டத்தட்ட நெகட்டிவா கம்பேர் பண்றதை விட பாசிட்டிவ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் 52 வீக் ஹைல 83 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல பார்த்தீங்கன்னா 61 ஸ்டாக்ஸும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நேற்று வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஸ்டாக்ஸ் வந்து அதிகமாக இருந்தது. இருந்தாலுமே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் தான். பட் இன்னைக்கு 52 வீக் ஹை வந்து 83 ஸ்டாக்ஸ் growth கொடுத்துருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்கு. அப்பர் சர்க்யூட்ல 82, லோயர் சர்க்யூட்ல பார்த்தீங்கன்னா 51 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ என்எஸ்டி ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுவுமே பாசிட்டிவ்ல தான் இருக்கு. செக்டார் வைஸ் க்ளோசிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஃப்எம்சிஜி செக்டார் மட்டும்தாங்க கொஞ்சம் வந்து டவுன் ஆயிருக்கு. அப்புறம் மெட்டல் மீடியா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆயிருக்க தவிர மற்றபடி ஃபினான்ஸ் ஸ்டாக், ஃபினான்ஸ் செக்டாரான நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல ஒரு growth வந்து கொடுத்துருக்கு. ஐடி செக்டார் நல்லாவே growth கொடுத்துருக்கு. நான் தான் சொன்னேன்ல, இந்த ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கல அப்படின்னா H1B விசா வந்து குறையறதுக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி வந்து ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால ஐடி செக்டார்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல ஒரு growth கொடுத்து கிட்டத்தட்ட 2.18% வரைக்கும் growth வந்து கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இது ஒரு ரீசன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸும் நல்லா வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. எம்என்டம், மாருதி, ஹெச்டிஎஃப்சி பேங்க் எல்லாம் 16.60,
ஐசிஐசி பேங்க் ரிலையன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 22.70. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிலையன்ஸ் ஏறிட்டாலே மார்க்கெட் வந்து ஏறிடும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் தான். டாப் கெய்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெஸ்லே ஐஎன்டி, டாடா கன்சியூம், டைட்டான், கொட்டாக் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர் ஸ்டாக்ஸ். டாப் லூசர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எட்டர்னல், ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், ஜியோஃபின், எஸ்பிஐ லைஃப். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக். ஓகே, ஸோ ஓவராலாக நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ப்ளஸ் செக்டார் ப்ளஸ் ஹைவேட்டே ஸ்டாக்ஸ் மூணுமே இப்போதைக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ஜோனில் தான் இருக்குது. ஓகே, இப்போ நிஃப்டி பார்க்கலாம். இப்போ நிஃப்டி வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுமா? ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்கனாலே தெரியும் நமக்கு வந்து ஒரு அப் அண்ட் டவுன் தான். ஸோ இந்த லைனை நான் ட்ராப் பண்ணதுலேருந்தே அப் அண்ட் டவுன் தான் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல இருந்து மறுபடியும் ரிவர்ஸ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு ரெட் கலர் கேண்டிலாச்சும் ஃபார்ம் ஆகணும். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல போய் டச் பண்ணிட்டு ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ ரெட் கலர் கேண்டிலாச்சும் ஃபார்ம் ஆனாதான் ஸோ நம்ம அடுத்த ப்ரிடிக்ஷனுக்கு வந்து போக முடியுமே தவிர இப்போதைக்கு வந்து இங்கேருந்து இறங்குமா அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு க்ளூவுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போதைக்கு வந்து கொடுக்கல. ஒரு நல்ல பை தான் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னா 25,585. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ நிஃப்டியோட ஆல் டைம் என்ன அப்படின்னா 26,277.35 தான் ஆல் டைம் ஹை. ஸோ அதனால இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ இந்த இடத்தையும் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து தொடர்ந்து வந்து இவ்வளோ தூரம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போதைக்கான ஒரு டெம்பரரி ரெசிஸ்டன்ஸ் மட்டும் சொல்றேன், மார்க் பண்ணிக்கோங்க. 25,669. ஒரு ஃபிளாட் மார்க்கெட்ல ஓப்பன் நடந்தது அப்படின்னா நாம ஒரு பிவோட் மட்டும் டிரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பிவோட் வந்து எப்படி டிரா பண்றது அப்படின்னா அதாவது இன்னைக்கோட ஹை பிளஸ் லோ பிளஸ் க்ளோஸ் டிவைடட் பை 3. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பிவோட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஜஸ்ட் நான் பிவோட் லைன் மாதிரி டிரா பண்றேன். இந்த பிவோட் லைனுக்கு கீழே ஓப்பன் ஆனால் மட்டும் கொஞ்சம் வந்து நம்ம செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதாவது இந்த ஒரு பிவோட் லைன் டிரா பண்ணிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 25,501 பிவோட் லைன் வச்சுக்கோங்க. இந்த பிவோட் லைனுக்கு கீழே ஓப்பன் ஆனால் மட்டும்தான் ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் செல்லிங் வந்து கண்டினியூ ஆகும். அப்படி இல்லாமல் இந்த பிவோட் லைனுக்கு மேலே இந்த இடத்துலலாம் ஓப்பன் ஆனால் அகைன் வந்து இந்த ஹை வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டை வந்து நமக்கு வந்து எப்படி வந்து நம்ம ப்ரிடிக்ஷன் பண்றது அப்படின்னா பேஸ்ட் ஆன் பிவோட் பாயிண்ட்ஸ். ஸோ பிவோட் பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் ஸோ நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு ஸ்கிரிப்டில் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ஸ்கிரிப்ட்லையும் அதே மாதிரி தான். ஸோ எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே பிவோட் பாயிண்ட் வந்து டிரா பண்ணிக்கோங்க. ஸோ பிவோட் பாயிண்ட்ங்கிறது மிட் பாயிண்ட் அது. ஸோ அதாவது பேங்க் நிஃப்டியே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல நின்னா கூட அந்த பிவோட் பாயிண்ட்டுக்கு கீழே வரப்போ தான் ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா செல்லிங் வந்து கண்டினியூஷன் ஆகும். ஸோ ஓகேங்களா. ஸோ ஃபின் நிஃப்டி மட்டும் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் நிற்குது. ஸோ ஃபின் நிஃப்டி ஆனால் ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகல. எல்லாமே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வித் கிரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வித் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருந்தா ஸோ நமக்கு வந்து இறங்குன்னு சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு சஸ்பென்ஸாக தான் மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு இன்னைக்கு. ஓகேங்களா. ஸோ அதனால பிவோட் பாயிண்ட் டிரா பண்ணிட்டு பிவோட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆனால் பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். சப்போஸ் பிவோட் பாயிண்ட்டுக்கு கீழே வந்து கேண்டில்ஸ் ஓப்பன் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னைக்கான லோ வரைக்கும் சப்போர்ட் எடுக்கிற வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா. ஸோ நாளைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறனால கண்டிப்பாக வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு வாலட்டல் நடக்கலாம். கேப் அப் விழுந்தா கண்டினியூஷன் ஆயிடும். ஏன்னா எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல டெட் எண்ட்ல நிக்குது. ஸோ அதுலயும் கேப் அப் விழுந்துருச்சு அப்படின்னா கண்டினியூஸா வந்து பை போவதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயில் மார்னிங்லேயே சொல்லியிருந்தேன் 5,166 பிரேக் அவுட் பண்ணா ஸோ கண்டினியூஸா மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். பேஸ்ட் ஆன் அந்த ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கக்கூடாது, அதுல வந்து டிமாண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நமக்கான இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 30 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் வந்து கிடைக்கல. ஸோ நமக்கான சப்போர்ட் ஜோன் 5,130. ஸோ இந்த இடம் வந்தா ஸோ சப்போர்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். இதோட டார்கெட் வந்து 5,240 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லாம இதை சப்போஸ் ஈவினிங் வந்து டச் பண்ணாமே இந்த 5,166 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டினியூஸா 5,240 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து க்ரூட் ஆயில்ல வந்து இருக்கு.
க்ரூட் ஆயிலோட இன்வென்ட்ரி டேட்டா வந்து இன்னைக்கு வந்து இருக்கு. ஸோ பார்க்கலாம், கண்டிப்பாக வாலட்டிலிட்டி இருக்கும். இருந்தாலுமே இந்த ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கு. ஸோ 5166 பிரேக் அவுட் பண்ணால் 5240 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த இடத்துல 268.1ங்கிறது தான் ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 268.1ல 15 மினிட்ஸ் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ செல் கண்டினியூவேஷன் ஆயிருக்கு. ஸோ அதோட டார்கெட் வந்து 262 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து ஈவினிங் டைம்ல வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கான கண்டிஷன்ஸ். ஸோ என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி வந்து நமக்கு வந்து கண்டினியூவேஷன் ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் பிவோட் பாயிண்ட் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. பிவோட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் வச்சது அப்படின்னா நியர்பை பிவோட் பாயிண்ட் வந்துட்டு கூட மறுபடியும் டிமாண்ட் தான் கிரியேட் ஆகி மேலே வரும். பிவோட் பாயிண்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆனால் மட்டும் செல்லிங் வந்து கண்டினியூஷன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ மற்றபடி இந்த யூஎஸ்டி ஐஎன்ஆர் இன்னும் கொஞ்சம் ஈவினிங் டைம்ல இன்னும் கொஞ்சம் இறங்குனுச்சு, இல்லை நாளைக்கு வந்து ஒரு 0.5 எல்லாம் இறங்குனுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கேப் அப் ஓப்பன் கொடுத்துருவாங்க நிஃப்டியில். ஸோ அதை பேஸ் பண்ணி ஃப்ரைடே மார்க்கெட்டும் ஒரு கேப் அப் ஓப்பன் நடந்தது அப்படின்னா கண்டினியூஸாக மேலே வந்துடும் மார்க்கெட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.